வணக்கம் நேர்களே, கோணங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் சோனியா. கடந்த சில நாட்களாக தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்துட்டு இருக்கிறதுனால பல இடங்களில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. முக்கியமான இடங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை, கடலூர் மற்றும் பாண்டிச்சேரி ஆகிய இடங்கள் மிகவும் மோசமான நிலையில் பாதிப்படைஞ்சிருக்கு. அதுலேயும் குறிப்பாக சென்னை முழுக்க மற்ற மாவட்டங்களிலிருந்து துண்டிக்கப்பட்டு தனி தீவா கூட ஆகியிருக்க ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. மேலும் சென்னைக்குள்ளே மட்டும் பார்த்தீங்கன்னா பல இடங்கள் சில தீவாவே மாறி இருக்குன்னு கூட சொல்லலாம். மற்ற இடங்கள்கிட்ட இருந்து போக கூட முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கு. மக்கள் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கும் மேல் தளங்களுக்கும் போய் தஞ்சமடைஞ்சிருக்க நிலை உருவாகியிருக்கு. உணவுக்காகவும் குடிநீருக்காகவும் ரொம்பவே கஷ்டப்படுற அசாதாரண சூழல் தான் நிலவிட்டிருக்கு. இந்த நிலையில் அரசாங்கம் ஒரு புறம் அந்த மக்களை மீட்கிறதுக்கான பணிகளில் ஈடுபட்டிருந்தாலும் தன்னார்வலர்கள் நிறைய பேர் இப்போ சமூக வலைதளங்கள் மூலமாக தங்களால் இயன்ற உதவிகள் செய்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு இதை பற்றி தான் நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்னாடி இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போ பார்த்துடலாம். சென்னையில் தொடர்ந்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. புறநகர் பகுதிகளில் மக்கள் ஆங்காங்கு சிக்கி தவித்து வரும் நிலையில் உயிரிழப்புகளின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. மின்கசிவால் உயிரிழப்புகள் நேரிடுவதை தடுக்கும் நோக்கில் சென்னையில் வேளச்சேரி, மடிப்பாக்கம், நங்கநல்லூர், கிண்டி உள்ளிட்ட பல பகுதிகளில் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை அதே இடத்தில் நீடிப்பதாக கூறியுள்ள சென்னை வானிலை ஆய்வு மையம் கனமழை மேலும் சில நாட்களுக்கு நீடிக்கும் என்று தெரிவித்துள்ளது. இதனை அடுத்து சென்னை, புதுச்சேரி, காஞ்சிபுரம், கடலூர் மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இடைவிடாது பெய்த கனமழையால் விமான நிலைய ஓடு பாதைகளிலும் குளம் போல் தண்ணீர் தேங்கியுள்ளது. நிலைமையை ஆய்வு செய்த விமான நிலைய நிர்வாகிகள் விமான நிலையம் இன்று முழுவதும் மூடப்படும் என்று அறிவித்துள்ளனர். இதேபோல சென்னை மின்சார ரயில் தண்டவாளங்கள் நீரில் மூழ்கியுள்ளதால் ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் மழை வெள்ள பாதிப்புகள் குறித்து மத்திய அமைச்சர்களுடன் பிரதமர் மோடி அவசர ஆலோசனை மேற்கொண்டார். இதில் உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், அமைச்சர்கள் மனோகர் பாரிக்கர், வெங்கையா நாயுடு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழக முதல்வர் ஜெயலலிதாவுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வெள்ள பாதிப்புகள் குறித்து கேட்டறிந்த பிரதமர் தமிழகத்திற்கு அனைத்து உதவிகளும் செய்ய தயாராக இருப்பதாக தெரிவித்தார். வெள்ளத்தால் சூழ்ந்த வீடுகளுக்குள் சிக்கியிருக்கும் மக்களை படகுகள் மூலம் மீட்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த அரசு மற்றும் தன்னார்வலர்கள் மீட்பு பணிகளை தொடர்ந்து வருகின்றனர். அந்த செய்தி தொகுப்பை பார்த்தோம். இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழகத்தைச் சேர்ந்தவங்க சென்னை மற்றும் கடலோர மாவட்டங்களில் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து நிறைய விஷயங்கள் அங்கே பகிர்ந்துட்டு இருக்காங்க. இதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட டெல்லி செய்தியாளர் திரு சிவபிரியன் அவர்கள் நம்மோட இணைந்திருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம தொடர்ந்து பேசி இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உள்ளீட்டுத்துறை தலைவர் சுப்பையா அவர்களும் நம்முடன் இணைந்து இன்னைக்கு நடந்த விஷயங்கள் பற்றிலாம் நமக்கு சொல்ல போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய செய்தியாளர் களத்தில் இறங்கி அவர் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு கொடுத்துருக்காரு திரு மதியழகன் அவர்களும் நம்மோட இணைந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்க போகிறாங்க. முதல்ல சிவபிரியன் கிட்ட நம்ம இன்னைக்கு டெல்லியில் நடந்த விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சிவபிரியன், இன்னைக்கு டெல்லியில் தமிழகத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்னெல்லாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிலவரத்தை முன்வைத்தாங்க? அதாவது சோனியா, பார்த்தீர்கள் என்றால் கடந்த 2-3 நாட்களாகவே தமிழகத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தின் இரு அவைகள், அதாவது மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்பு, குறிப்பாக சென்னை நகரம் ஸ்தம்பித்து போயிருக்கிறது என்று பல கோரிக்கைகளையும் பல விஷயங்களையும் நாடாளுமன்றத்தில் எடுத்துரைத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இன்று நாடாளுமன்றம் கூடுவதற்கு முன் மாநிலங்களவை உறுப்பினர், திமுகவை சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர் திருமதி கனிமொழி அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து, அதாவது மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் வழங்கி வருகிறது, மாநில அரசுடன் திமுகவும் சேர்ந்து மாநில அரசு மேற்கொள்ளும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் திமுக ஆதரிக்கும் என்றும் கூறினார். அது மட்டுமல்லாமல் மத்திய அரசு மேலும் நிதி உதவி மற்றும் பொருளுதவி போன்றவற்றை தமிழக அரசிற்கு வழங்க வேண்டும் என்று கூறினார். அதே போன்று கனிமொழி அவர்கள் நாடாளுமன்றத்தில் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை இன்று கொண்டு வந்தார். அந்த கவன ஈர்ப்பு தீர்மானமானது 12 மணிக்கு கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அது 3:30 மணிக்கு அந்த கவன ஈர்ப்பு தீர்மானமானது நாடாளுமன்றத்தில் விவாதத்துக்கு வந்தது. அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை தொடங்கி வைத்து பேசிய கனிமொழி அவர்கள்
எப்பொழுதும் காணாத வரலாறு காணாத ஒரு மழை சென்னை நகரை தாக்கி இருக்கிறது என்றும் குறிப்பாக கடலோர மாவட்டங்களான சென்னை, கடலூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம் இந்த மழையினால், இந்த கனமழையினால் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மக்கள் தங்கள் வீடுகளிலிருந்து வெளியே வர முடியாத நிலை இருப்பதாக கூறிய கனிமொழி, மத்திய அரசு கணிசமான தொகையை நிதி உதவியாக வழங்க வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அது மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் மட்டுமல்லாமல் அவர்களுக்கு மறுசீரமைப்பு பணிகளையும் மத்திய அரசு மாநில அரசோடு செய்து கொடுக்க வேண்டும் என்றும் கனிமொழி கூறினார். அதன் பிறகு பேசிய தமிழகத்தை சார்ந்த உடனடியான தேவை என்பது நிவாரண நிதியோ பொருட்களோ கூட கிடையாது. உடனடியான தேவை என்பது அவங்கள மீட்டு வெளியில கொண்டு வரணும். ஏன்னா எல்லாருமே தனித்தனி தீவா மாறி இருக்கு. ஒவ்வொரு இடமும் பாத்தீங்கன்னா வெளியில மக்கள் ஆக்சஸ் கூட பண்ண முடியாம மாட்டிட்டு இருக்காங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா மொட்டை மாடியில போய் நின்றுட்டு நிறைய கூச்சலிட்டு எங்களை காப்பாத்துங்க சொல்ற நிலை தான் உருவாகி இருக்கு. இப்பதான் நேவி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் எப்போ நமக்கு இப்போ ஏர்ஃபோர்ஸ்ல இருந்து எப்போ உதவி கிடைக்கும், அது குறித்து ஏதாவது இன்று பேசப்பட்டதா? அதாவது சோனியா, நீங்கள் சொல்வது உண்மை. ஆனால் ஏர்ஃபோர்ஸ், அதாவது அந்த விமானப்படையின் வீரர்கள் தமிழகம் வருவதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. ஏனென்றால் தமிழகத்தில் உள்ள முக்கிய சென்னையில் உள்ள ஒரே ஒரு விமான நிலையமும் மூடப்பட்டிருக்கிறது. அவர்கள் திருச்சிக்கு வந்தாலும் திருச்சியிலிருந்து சென்னை சாலை துண்டிக்கப்பட்டுள்ளது. அப்படி திருப்பதியிலிருந்து வந்தாலும் திருப்பதியிலிருந்து சென்னை சாலை துண்டிக்கப்பட்டுள்ளது. அனைத்து பக்கங்களும் சாலை துண்டிக்கப்பட்டுள்ளதால் சென்னை விமான நிலையம் எப்பொழுது இயங்குகிறதோ அப்பொழுது உடனடியாக NDRF என்று சொல்லப்படக்கூடிய இந்த தேசிய பேரிடர் பேரவையும் ஆர்மி என்று சொல்லப்படுகின்ற இந்த இராணுவம் மற்றும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், இந்திய விமானப்படையினர் சென்னையில் வந்திறங்கி இந்த மீட்பு பணியில் ஈடுபடுவார்கள். இதைதான் பிரதமர் அவர்கள் தலைமையில் இன்று ஒரு கூட்டமானது நடைபெற்றது. அதில் தொடர்பில் இருக்க